நாட்டின் 77வது குடியரசு தினத்தை ஒட்டி தில்லி கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தினத்தை ஒட்டி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து சிறப்பு விருந்தினர்கள் சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் கடமை பாதைக்கு வருகை தந்தனர். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். பின்னர் 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது விமானப்படையின் 4 Mi-1V ஹெலிகாப்டர்களில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. பின்னர் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவிற்கு அசோக் சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஃபோன் டெர் லயன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்றனர். இந்திய ராணுவத்தின் படை வலிமையை பறைசாற்றும் வகையில் அர்ஜுன் டாங்கி உள்ளிட்ட பீரங்கிகள், கவச வாகனங்கள், ஆபரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட பிரம்மோஸ் ஆகாஷ் ஏவுகணைகள், சூர்யாஸ்திரா ராக்கெட் லான்ச்சர் அமைப்பு, நாக் ஏவுகணை அமைப்பு, நவீன ஆயுதங்கள் உள்ளிட்டவை அணிவகுப்பில் இடம்பெற்றன. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் 17 அலங்கார ஊர்திகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்களின் 13 அலங்கார ஊர்திகளும் அணிவகுத்து சென்றன. தமிழ்நாட்டின் சார்பில் வளர்ச்சிக்கான தாரக மந்திரமாக விளங்கும் தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருளுடன் கூடிய அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெற்றது. செழிப்பின் மந்திரம் என்ற தலைப்பில் ஏறு தழுவுதல் சிலை தமிழக ஊர்தியில் அமைக்கப்பட்டிருந்தது அனைவரையும் கவர்ந்தது. கண்கவர் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு குறித்து சிறப்பு விருந்தினர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கி கூறினார். தொடர்ந்து பரதநாட்டியம், கதகளி, கத்தக் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த 2500 பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் நிகழ்த்தி காட்டினர். தொடர்ந்து ராணுவ வீரர்களின் பைக் சாகச நிகழ்ச்சியும் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மத்திய அமைச்சர்கள், மக்களவை, மாநிலங்களவை, எதிர்க்கட்சி தலைவர்கள், பல்வேறு நாட்டு தூதர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.